வணக்கம். மைசூர் பாக்குக்கு ஏன் மைசூர் பாக்குன்னு பேர் வந்துச்சுன்னு தெரியுமாங்க? அதை தெரிஞ்சுக்கதாங்க நாங்க இன்னைக்கு மைசூர் பேலஸ்க்கு முன்னாடி இருக்க குரு ஸ்வீட் மார்ட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ நீங்க பார்க்குற இந்த கடையில தாங்க முதல்ல மைசூர் பாக்கு விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. 1935ல மைசூர் மன்னரான 4ஆம் கிருஷ்ணராஜ வடையார் அவரோட சீஃப் செஃப்பான காகசூர மடப்பா கிட்ட அடுத்த நாள் வருகின்ற விருந்தினருக்காக ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் பண்ண சொல்லி கேட்டிருக்காரு. அவரும் அவசரமா கடலமாவு, நெய், சக்கரைன்னு போட்டு ஒரு பாகு மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சு மன்னருக்கும் விருந்தினருக்கும் சர்வ் பண்ணியிருக்காரு. மன்னருக்கு இந்த ஸ்வீட் ரொம்பவே பிடிச்சி போனனால காகசூர மடப்பாவை கூப்பிட்டு இது என்ன ஸ்வீட்டுன்னு கேட்டிருக்காரு. அவர் இது புதுசாக செஞ்ச ஸ்வீட்டு, இதுக்கு பேர் எதுவும் வைக்கலன்னொன்னே மன்னரே இதுக்கு மைசூர் பாக்குன்னு பேர் வச்சிருக்காரு. இந்த மைசூர் பாக்கு நாளடைவில் மைசூரோட சிக்னேச்சர் ஸ்வீட்டாகவே மாறிடுச்சுங்க. அதனால் 1936ல் மன்னரே பேலஸ்க்கு முன்னாடி காகசூர மடப்பாக்கு தேசிகேந்திர ஸ்வீட் ஸ்டால்னு ஒரு ஸ்வீட் கடை வச்சு கொடுத்துருக்காரு. அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குற குரு ஸ்வீட் மார்ட்னு அவரோட பாரம்பரியமாக இந்த கடையை நடத்தி வராங்க. இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி 2 கடை இருக்குங்க. ஒன்று வந்து நார்மலான ஸ்வீட் கடை மாதிரி இருக்கும், பக்கத்தில் அந்த பாரம்பரியமான கடை இருக்கும். நாங்கள் இந்த பெரிய கடையில் வீட்டுக்கு தேவையான மைசூர் பாக்கை பார்சல் சொல்லிட்டோங்க. அப்படியே பக்கத்தில் பாரம்பரியமான இந்த குட்டி கடையில் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்க. அதில் போய் நின்று சாப்பிட்றதுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு கேட்டோம். 150 கிராம் மைசூர் பாக்கு கொடுத்தாங்க. நெய் மைசூர் பாக்கோட டேஸ்ட்டு அல்டிமேட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி வீட்டுக்கு நிறைய பாக்ஸாக பார்சலும் வாங்கிட்டு போனோங்க. நீங்கள் மைசூர் பேலஸுக்கு போகிறீங்கன்னா கூடவே மைசூர் பேலஸுக்கு ஆப்போசிட்டில் தேவராஜா மார்க்கெட்டில் இருக்க இந்த குரு ஸ்வீட் மார்ட்டை ஒரு விசிட் பண்ணி பார்த்துருங்க. நன்றி, வணக்கம்.